வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அத்தியாயம் 2. கைவிரல்கள் 10 செல்லிட்டு உடல் விடவிடவென்று நடுங்கிக் கொண்டிருக்க மகளை வயிற்றோடு அணைத்து பிடித்தபடி தன் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நிமிர்வாய் நின்றிருந்தாள் கயல்விழி. இடம் மகளிர் காவல் நிலையம். தைரியமான பெண்தான் என்றாலும் குற்றம் சுமத்தப்பட்டு யாருமற்று தனித்திருக்கும் இந்த சூழ்நிலை அவள் சற்றே திகிலை கிளப்பி இருந்தது. நீ என்னமா சொல்ற என்றார் அந்த பெண் காவல் அதிகாரி கடுப்புடன். நான் தான் சொன்னேன் மேடம், இவனும் இவன் அம்மாவும் பொய் சொல்றாங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, நீங்க அவங்கள சரியா விசாரிங்க என்று வெடுவெடுத்தாள் பெண். ஏய், இங்க பார், இது ஒண்ணு உன்னோட ஸ்கூலும் இல்ல, நாங்களும் உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. என்கிட்ட எல்லாம் உன் அதிகாரத்தை காமிச்ச நடக்கிறதே வேற. ஏதாவது பொய் கேஸ் எழுதி உள்ள பிடிச்சு போட்டுருவேன். உன் பொண்ண நினைச்சு பார்த்து பேசு என்றார் அவர் திமிராக. உள்ளுக்குள் பெரும் திடுக்கிடலுடன் மகளை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டவள் தன் இஷ்ட தெய்வத்தை துணை கழைத்தபடி தோழியின் வரவிற்காக பதட்டத்துடன் வாயிலை பார்த்தாள். அங்க என்ன பார்வை? உன் ஃப்ரெண்ட எதிர்பார்த்துட்டு இருக்கியா? யார் வந்தாலும் சரி, நீ இவங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்காம இங்க இருந்து நகர முடியாது. அவர் பதவியின் ஆணவத்தில் இவள் இதயம் கொதிக்க பல்லை கடித்து தன்னை நிதானப்படுத்தியவள் இதிலிருந்து தான் எவ்வாறு சுமூகமாக வெளியேறுவது என தீவிரமாக சிந்தனையை விரட்டிய நேரம் வித்யா அவள் கணவருடன் வேக நடையுடன் அங்கே வந்தாள். தோழியை கண்டதும் சிறிதே ஆசுவாசம் பிறக்க மனம் சமணப்பட்டது. என்னடி நடந்தது என்று அவளிடம் கலவரமாய் வினவினாள் வித்யா. கயல்விழியோ முணுமுணுவென்று அவளிடம் நடந்ததை கூறியவள், ரொம்ப திமிரெடுத்து என்ன வேணும்னே இப்படி நிக்க வச்சிருக்காங்கடி என்றார் அவர்களை கடை வழியில் எரித்தபடி. ஓ என கவலையுடன் நெற்றியை தேய்த்தவள் கணவன் ராகுலிடம் கலந்து பேசிவிட்டு அந்த பெண் எஸ்ஐயிடம் சமரசத்தில் இறங்கினாள். அவரோ சற்றும் கீழிறங்கி வராமல் அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று தன் பிடியில் இரும்பாக உறுதியாக நின்றார். செய்வதறியாமல் இவர்கள் கைகளை பிசைந்த நேரம் வாசலில் காவல்துறை வாகனம் ஒன்று வேகமாக வந்து நிற்க அதிலிருந்து இறங்கி விறுவிறுவென்று காவல் நிலையம் உள்ளே வந்தவனை பார்த்து கயல்விழியின் அழகிய கயல்விழிகள் அதிர்ந்து விழித்தது. சுற்றிலும் பார்வையை வீசி அவசர ஸ்கேனிங் செய்தபடி உள்ளே நுழைந்தவனின் கண்களும் அவளை கண்டு லேசாக இடுங்கியது. துணை ஆய்வாளர் காயத்ரியின் சல்யூட்டை சிறு தலையசைவில் ஏற்றவாறே அமர்த்தலாக பெண்ணிடம் திரும்பினான் துணை காவல் கண்காணிப்பாளர் திலீப் குமார். காக்கி உடையில் தன்னை கண்டதும் நெற்றியில் சிறு வியர்வை போக்க தவிப்புடன் தொண்டையில் அடித்த எச்சிலை விழுங்கியவாறு கலவரத்துடன் நின்றிருந்த பாவை அவளை ஆழ்ந்து பார்வையிட்டான் அக்காவலர். டிஎஸ்பி திலீப்பின் பார்வையில் கையில் மட்டும் வெதிர்வெதிர்த்து நிற்கவில்லை. அவளிடம் அவன் பார்வை செல்லவும் காயத்ரியுமே பதறித்தான் நின்றிருந்தார். தன் உறவில் மிகவும் செல்வாக்காக விளங்கும் குடும்பத்தினருக்காக தற்பொழுது ஒரு காரியத்தை நடத்தி கொடுத்தால் அதில் மகிழ்ச்சி அடைபவர்களிடம் நாளை பின்னே தன் தேவைகள் எதையேனும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றிருந்தார் அவர். ஆனால் திடுமென்று திலீப் வந்து நிற்கவும் அவருக்கு வியர்வை அரும்பியது. என்ன பிரச்சனை என்றால் அங்கு நின்றிருந்தவர்களின் முகங்களை கூர்மையாக அளவிட்டபடி தன் வரவில் அதிருப்தியாக நம்பிக்கையின்றி நின்றிருப்பவளின் முகத்தில் சில வினாடிகள் பார்வையை நிலை நிறுத்தியவன் பெண் காயத்ரியிடம் திரும்பி அவர் கூற்றை கேட்டான். அவர் விளக்கத்தில் என்றவாறு சற்று தள்ளி நின்றிருந்த அம்மாவையும் பையனையும் ஒரு பார்வை பார்த்தாள் திலீப். என்னம்மா இவங்க சொல்றது என்று இவன் கேட்க தொடங்கவுமே, சத்தியமான உண்மை சார், இங்க வந்து கூட இவங்க கிட்ட இந்த பொண்ணு ரொம்ப திமிரா சட்டை பேசுது, கொஞ்சம் கூட தப்பு செஞ்சுக்கிட்டோங்கிற பயமே இல்ல என்றார் அப்பெண்மணி வேகமாக. ஓ என்றபடி திலீப் அவளை அளவிட கயல்விழியோ சுட்டும் வெளியாலேயே அவரை பொசுக்கிக் கொண்டிருந்தாள். அவள் துணிவை கண்டு வியப்பில் புருவங்களை உயர்த்தியவன், உங்க தரப்புல நீங்க என்ன சொல்றீங்க என்று கயல்விழியிடம் விசாரித்தான். அவன் விசாரணையில் நம்பிக்கையற்று, நான் பல முறை சொல்லிட்டேன், யாரையும் நம்பல, இவங்க சொல்றது எல்லாமே பொய் என்றாள் பெண் எரிச்சலுடன். ஓஹோ சரி, அப்ப என்ன நடந்ததுன்னு என்கிட்ட இன்னொரு தடவை நீங்க சரியா சொல்லுங்க என்றவன் அசட்டையாக கேட்கவும் அவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் ஒருங்கே சேர்ந்து வந்தது. எப்படியும் இவன் விசாரணையின் முடிவு தனக்கு சாதகமாக இருக்காது என்பது அவனை பார்த்தவுடனே புரிந்து விட்டதால் வேண்டுமென்றே தேவையில்லாததை கேட்டு தன்னை அவமானப்படுத்தி அனுப்பப் போகிறார்கள் என்கிற எண்ணம் அவளுக்கு உறுதியாகிவிட்டது. இருந்தும் தன் இயல்பை தொலைத்து விடாமல் விரல்கள் பலமாக அழுத்தி பிறர் கவனத்தை கவரா வண்ணம் உள்ளிருந்து அடுத்தடுத்து வேக மூச்சுகளை வெளியேற்றி தன் மனதை சவணப்படுத்தியவள் அவனிடம் ஒரு முடிவோடு நிமிர்ந்தாள்.
தன் எதிரில் நிற்பவளை கொக்காக ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்தவனின் பார்வையிலிருந்து அவள் மேற்கொண்ட முயற்சிகள் எதுவும் தப்பவில்லை. நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சர். இங்க நிக்கிற இந்த அம்மாவோட மகளை அவங்க வீட்டு பேரன் எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறான். ஒரு சில நேரம் அந்த குழந்தையோட அம்மா வர முடியாதப்போ மாமான்னு இவர் தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு போவாரு. நான் சிங்கிள் பேரண்ட், பொண்ணோட தனியா இருக்கேன். அது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2 முறை என்கிட்ட வந்து தேவையில்லாம நட்பு பாராட்டினாரு. எனக்கு அது பிடிக்கல. அதனால ஒதுங்கி போயிட்டேன். இருந்து விடாம பின்னாடி வந்து அப்பப்போ தொல்லை கொடுத்துட்டே இருக்காரு. எத்தனை தூரம் எடுத்துட்டு போய் சொல்லி கேட்கவே இல்ல. அதான் இன்னைக்கு கைய பிடிச்சு பேசவும் ஓங்கி ஒரு அற விட்டு, இனிமே பின்னார் வர வேலை வச்சுக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டினேன். அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டேன். மதியத்துக்கு மேல பார்த்தா இவங்க எனக்கு முன்னால முந்திக்கிட்டு என் மேல தப்பா புகார் கொடுத்திருக்காங்க. உள்ளுக்குள் பெரும் எரிமலை கொதிக்க படபடவென்று பேசினாள் கயல்விழி. அவள் கூறுவதையெல்லாம் அமைதியாக தனக்குள் உள்வாங்கிக் கொண்டிருந்த திலீப்பிடம் அவசரமாக பேசினார் அமுதனின் தாயார். சார், இந்த பொண்ணு ரொம்பவே கதை சொல்றா சார். என் பையன்ட்ட இவ தனியா இருக்கறதுனால ஜோடி சேர்ந்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா சார். வசதியா வேற இருக்கும். இவன் கிட்ட அடிக்கடி போன் பேசி தன்னோட பக்கம் இழுக்க பாக்குறா. இவன் கொஞ்சம் சுதாரிப்பா இருந்து இவ வசதிக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கவும் எரிச்சலா பொய் புகார் கொடுத்து அவமானப்படுத்துறேன்னு சவால் விடுறா. அதான் நாங்களும் முதல்ல வந்து இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். ஆமா சார், ஒரு முறை இவன்ட்ட கொஞ்சம் கேவலம் நடந்துக்க முயற்சி செஞ்சிருக்கா. இந்த பையனுக்கே ரொம்ப அசிங்கமா போயிடுச்சான் என்று காயத்ரி ஒரு பக்கம் தூபம் போட தோழிகள் இருவருக்கும் அதிர்ச்சி. ஹலோ, யார பத்தி என்ன சொல்றீங்க என்று கையில் கோபமாக எகிரி கொண்டு வர, இங்க எப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாது என்று திலீப் பேரு அவளை அதட்டவும் அவளுக்கு இன்னும் ஆவேசமானது. ஏ, என்ன பத்தி இவங்க கண்டபடி பேசுறாங்க. நான் வெடுக்கென்று அவள் அருகில் சென்றவன் நேராக கண்களை உறுத்து பார்த்து, சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னா கப்பு சிப்புன்னு அமைதியா நிக்கணும், புரியுதா என்றான் அதிகாரமாக. ஆத்திரத்தில் முகம் சிவந்து தன்னலென தகதகக்க கை முஷ்டிகளை மடித்து அவனை முறைத்து நின்றவளை பார்த்து வித்யாவிற்குத்தான் பயமாக இருந்தது. ஒரு காவல் உயர் அதிகாரியை அவமானப்படுத்தி விட்டதாக அதுவேறு இன்னொரு புறம் 7:30 கூட்டிவிடப் போகிறார்கள் என்று பதறி போனவள் அருகில் நின்றிருந்த கணவனின் அதிருப்தியான பார்வையில் சுதாரித்து தோழியை நெருங்கி அவள் கரம் பற்றி அமைதிப்படுத்தினாள். கையில கொஞ்சம் அமைதியா நில்லுடி. இப்படி பேசுறாங்க, நீ என்ன? எல்லாம் தெரியுது, கொஞ்சம் பொறுமையாரு என்று பல்லை கடித்தாள் வித்யா. எரிச்சலில் முகம் செலுத்தவள் திலீப்பிடம் நிமிர்ந்து, இப்ப நான் என்ன சார் செய்யணும்? இவங்க பேச்சுக்கு மறுபேச்சு பேசாம சொல்றதெல்லாம் அப்படியே ஏத்துக்கணுமா என்றாள் வேகமாக. அதிருப்தியாய் தலையசைத்து, எப்படி இருந்தா எதையும் நிரூபிக்க முடியாது என்றவன் வித்யாவிடம் திரும்பி, எல்லாரும் இப்படி உட்காருங்க என்று கூறி அவர்களுக்கு மேலும் 2 நாற்காலிகளை எடுத்து போட சொல்லி காவலர்கள் இருவரிடம் கண்ணசைத்தார் திலீப். ஏனோ அவன் மீது கையலுக்கு நல்ல எண்ணம் ஏற்பட மறுக்க, இவன் எதற்கு தேவையில்லாமல் இத்தனை படம் காண்பிக்கிறான் என உள்ளுக்குள் கடகெடுத்தபடி காருண்யாவை இழுத்துக் கொண்டு சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள். அவளின் உடல் மொழியை அவதானித்தபடி திலீப் சிறுமியிடம் கோர் பார்வையை செலுத்த, அதுவரை அவளை பதட்டத்துடனும் கலவரத்துடனும் பார்த்திருந்தவள் வேகமாக விழிகளை தாழ்த்தி கொண்டாள். உதட்டில் புன்னகை வெளிப்பட்டு விடாமல் இருக்க முயன்று தன்னை இறுக்கமாக காண்பித்துக் கொண்டவனுக்கு சென்ற வாரம் அம்மாவும் மகளும் தன்னை பார்த்து ரொம்பவே அரண்டடித்து வண்டியை புயல் வேகத்தில் கிளப்பி இவன் கைகளுக்கு சிக்காமல் பறந்து சென்றது நினைவுக்கு வந்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.